ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 ஆகஸ்ட் 2025. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பாபாவினுடைய மகா வாக்கியம், आप गोप गोपियों के चरित्र गाये हुए हैं, बाप से सर्व संबंधों का सुख लेना और मगन रहना, अथवा सर्व संबंधों के लव में लवलीन रहना. பக்தியில கோப கோபியர்களை பற்றி பாடப்படுகிறதா. என்னன்னு சொல்றாங்களா, கோபியர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய அன்புல மூழ்கி இருப்பாங்க. கிருஷ்ணா அப்படின்னா அவங்க எதை வேணுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்காங்க. பாபா சொல்றார், உண்மையில அந்த கோப கோபியர்கள் யார் என்றால் பிராமண ஆத்மாக்களாகிய குழந்தைகளாகிய நீங்கள் தான். ஆக குழந்தைகளாகிய உங்களை பற்றி தான் இவ்வாறு மகிமை பாடப்படுகிறது. பாபாவுடன் அனைத்து சம்பந்தங்களினுடைய சுகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் அதில் மூழ்கி இருந்தீர்கள் என்றால், அதாவது சர்வ சம்பந்தங்களுடைய அன்பை அனுபவம் செய்யுங்கள். பரமாத்மா இப்ப நம்முடைய அப்பா, அம்மா, சகோதரர் அல்லது சகோதரி அல்லது ஆசிரியர், நண்பன், தோழி, துணைவன், டீச்சர், சத்துகுரு, இப்படி என்ன சம்பந்தம் வேணுமோ அப்படிப்பட்ட சம்பந்தத்தினுடைய அந்த அன்பினுடைய டேஸ்ட நம்ம பாபா கிட்ட அனுபவம் செய்யணும். जब कोई अति स्नेह से मिलते हैं तो उस समय स्नेह के मिलन के यही शब्द होते कि एक दूसरे में समा गए. ஒருவர் மற்றவர்களை சந்திக்கிறாங்க, யாராவது ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க, ஆனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படி ஒருத்தரை ஒருத்தர் தன்னை மறந்து அந்த அன்புல மூழ்கி இருப்பாங்களாம். அப்ப அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குமா, இவங்க ஒருவர் இன்னொருவருக்குள்ள மூழ்கிட்டாங்க இல்லையா. சில நேரங்கள்ல சொல்லுவாங்க ஈருடல் ஓர் உயிர் அப்படின்வாங்க. அதாவது அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். யா தோனோ மில்கர் ஏக் ஹோ கயே, இப்படி சொல்றாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருவராகி விட்டார்கள், அப்படி ஒரு ஸ்நேகம் ரெண்டு பேருக்கு இடையில. तो बाप के स्नेह में समा गए अर्थात बाप का स्वरूप हो गए. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, பாபாவினுடைய அன்பில் மூழ்கி விட்டீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாபாவின் ஸ்வரூபமாக, அதாவது அவரை போலவே நாம் ஆகிவிட்டோம். இதுதான் அன்பினுடைய அடையாளம். எனக்கு பாபா மேல அன்பு இருக்கு, எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ல வர்றார் பாபா, சர்வ சம்பந்தங்களுடைய டேஸ்ட் நீங்க என்கிட்ட முதல்ல அனுபவம் பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. அப்ப நீங்க மெதுவா என்ன போலவே ஆயிடுவீங்க இல்லையா. அங்க ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் போல ஆகாராங்கிறாங்க இல்லையா. அதுதான் பாபா இங்க சொல்றாரு, என்ன போலவே நீங்க ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நல்லது. ஓம் சாந்தி.